வந்ததா? இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த கூலான வாட்டர் ஃபவுண்டனோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு 5 லிட்டர் குக்கிங் ஆயில் கேன் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் அந்த கேனை கட் பண்ணுறதுக்காக ஹாக்ஸா பிளேடு தேவை. இது வந்து 5 rupees வருது. அதுக்கப்புறம் அந்த ஆயில் கேனை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஏரோசோல் ஸ்ப்ரே பெயிண்ட்டு டின்னு தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் காம்போ பேக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 250 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ஃபவுண்டைன் மோட்டர். இது வந்து ஆன்லைனில் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் இந்த மாடல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகுது. ஏன்னா இதில் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து 2 சைஸ் நாசில் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து எந்த டைப் ஆஃப் டியூப் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த நாசில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 10 mm வாட்டர் லெவல் டியூப். இது வந்து 2 feet வந்து 10 rupeesக்கு வந்து நான் வாங்கினேன். இது வந்து எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபவுண்டைனை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு. நீங்கள் ஜெம்ஸ் சாக்லேட் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி பால் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஜெம்ஸ் சாக்லேட் பால் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்ட்ராஸ் தேவை. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற பைலிங்க்கு வந்து யூஸ் பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ண ஏரியா வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த மார்க் பண்ண ஏரியா வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே வந்து ஆயில் இருக்கிறதால இதை நம்ம நல்லா சோப் போட்டு உள்ளே வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த ப்ராசஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆயில் கேனுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது வந்து கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஃப்ளோர் வந்து பெயிண்ட் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரு 2 கோட் பெயிண்ட் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜெம்ஸ் இந்த பாலோட அந்த கேப்போட இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஜெம்ஸ் பாலில் வந்து ஒரு 5 ஹோல் போட்டு நான் காட்டின அந்த ஸ்ட்ரா வந்து 5 பீஸ் வந்து கட் பண்ணி இங்கே வந்து நான் ஒட்டியிருக்கேன் ஃபெவிக்விக் வச்சு. அப்புறம் கீழே இங்கே ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஹோல் எதுக்காகனா, இது வழியாக விழுகிற தண்ணி வந்து எல்லாம் இந்த 5 ஸ்ட்ரா வழியாகவும் இந்த ஹோல் வழியாகவும் கீழே வந்துடும். இங்கேருந்து வெளியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது. அதனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருந்துச்சுன்னா வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கேன். இதை நான் வந்து மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பண்ணிட்டேன். இதை நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இப்படி வச்சு இது மேலே இப்படி வைக்கிறதுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சப்மர்சிபிள் பம்ப் கூட வந்த 2 நாசில். இந்த 2 நாசில் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm டியூப்பு. ஸோ இது வந்து 10 mm நாசில் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சப்மர்சிபிள் பம்ப். இது அந்த வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ஸ்லைடிங் வந்து லெஃப்ட் ரைட் இப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக நம்ம வந்து இங்கேருந்து வர்ற அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணிக்குள்ளே வந்து ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு இது வந்து பவர் கேபிள். இதை நம்ம வந்து பவரில் வந்து கனெக்ட் பண்ணோம்னா 230 volt வந்து கனெக்ட் பண்ணோம்னா இதில் வந்து வாட்டர் ஃப்ளோ வரும். இது வந்து வெளியே தான் அவுட்புட், இது வந்து வெளியே வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சப்மர்சிபிள் பம்பை வந்து உள்ளே வச்சு அந்த டியூப்பை வந்து இந்த வழியாக வெளியே இங்கே கரெக்டாக இங்கே வர்ற மாதிரி இங்கே ஒரு கல்லை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தண்ணி வந்து இங்கே உள்ளே ஊற்றுற மாதிரி நம்ம இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அந்த நான் காட்டின அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து அந்த ஸ்லைடை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து உள்ளே விழுகிற மாதிரி அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து இந்த மோட்டர் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த மோட்டருக்கு கீழே தண்ணி இருக்கும்போது மோட்டர் வந்து ஆன் பண்ணிடக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இது வரைக்கும் வருது. ஸோ நம்ம இங்கே இருந்தால் நம்ம அந்த வாட்டர் ஃபவுண்டெயினுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. அதனால் நான் அந்த கீழே இருக்கிற அந்த நாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாட்டர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் வாட்டர் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் வந்து கொஞ்சம் அது மினிமம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன்.
இது வந்து பார்த்தோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த லெவல் வந்து நம்மளோட வாட்டர் ஃபவுண்டைன் டிசைனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த லெவலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். நம்ம இந்த ஜெம்ஸ் பாலில் போட்ட அந்த ஸ்ட்ராவுக்கெல்லாம் வந்து தண்ணி கரெக்டாக ஃப்ளோ ஆகுதுன்னு வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இப்படி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எல்லா ஹோல்லையும் தண்ணி வர மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக தண்ணி வந்து வெளியே விழுகாத மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்ஸ் அப் அந்த கேன் கட் பண்ணி வச்சது. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம ஜல்லிக்கல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி உள்ளே மணல் தூளே இல்லாத மாதிரி இதில் போட்டு ஃபில் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி கல் போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எந்த ஒரு மண் தூளும் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு சின்ன தூள் இருந்தால் கூட அது வந்து மோட்டரோட ப்ரொப்பலரில் சிக்கி மோட்டர் ஸ்டக் ஆயிரும். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் காட்டினது தான். இது வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜெம்ஸ் பால்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பால் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இந்த வாட்டர் ஃப்ளோவில் இது வந்து ஃப்ளோட்டிங் ஆகி ரோல் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டனை பொறுத்தளவு 24 மணி நேரமும் இது வந்து ரன் ஆகலாம். எந்த பிரச்சனையும் வராது. இந்த மோட்டர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதால இது வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் இதோட கரண்ட் பில்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 3 வாட்ஸ் தான். அதனால் கரண்ட் பில் பெரிய அளவில் வராது. க்ளீனிங்கை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்த மோட்டர்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரி இந்த அசம்பிள் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இந்த சம்மர் டைமில் இது ஒரு நல்ல ஒரு கூலான ப்ராஜெக்ட்டு. நீங்கள் வந்து வீட்டில் இது ஆஃபீஸில் இந்த மாதிரி செஞ்சு ஷோக்கு வைக்கலாம். பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு கூலான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.